बोलो कौन है वो साइंटिस्ट? Who is the scientist? அந்த சயின்டிஸ்ட் யாரு? சொல்லலேனா இன்னைக்கு 5 பேரு குர்பானி. போலோ யாரு அந்த சயின்டிஸ்ட்? பனிக்கட்டி, எனக்கு சயின்டிஸ்ட் யாருன்னு தெரியும். மறுபடியும் ஏமாத்துறே? அதோ அவருதான் சயின்டிஸ்ட். இப்பதான் எனக்கு தெரியும். பைத்தியக்காரன். என்ன போய் பைத்தியங்கிறியாடா? நீ தாண்டா பைத்தியம். இனிமே சயின்டிஸ்ட் யாருன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்ல மாட்டேன். ஏ சயின்டிஸ்ட், நீ உயிரோட இருந்தா இன்னும் நிறைய மருந்து கண்டுபிடிக்கலாம். செத்து போயிட்டா அவ்வளவுதான். யாரும் வாய் திறக்க மாட்டீங்கோ. ஏன்பா சயின்டிஸ்ட், பனிக்கரடி சாரை பத்தி உனக்கு தெரியுமா இல்லையோ? ஃபார்முலாவை நீயா கொடுக்கறியா இல்ல அவர்கிட்ட சொல்லிட்டுமா? நானே கொடுத்துறேன். இத்தனை நாள் நான் யாருன்னு உங்ககிட்ட சொல்லாம கஷ்டப்படுத்துறதுக்காக நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நீ யாரு? நான் இந்த பிளட் கிளாட்டிங் மெடிசனை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் டாக்டர் சக்திவேல், MBBS, MS, FRCS, ASC, DFT. நாய் நாய், நீ என்ன ஏமாத்த பாக்குறே? தூ நயா ஆத்மி. இதுக்கு முன்னே ஒன்னே நான் இங்க பாக்கல. எப்படி பார்க்க முடியும்? அவர்தான் மூஞ்ச எப்ப பார்த்தாலும் மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆமா பனிக்கரடி சார், இவர் தான் சயின்டிஸ்ட் நாங்க கண்டுபிடிச்சிருவோம் எப்பவும் ஒளிஞ்சுக்கிட்டே இருப்பாரு. இப்ப வசமா மாட்டிட்டேன். நான் ஒண்ணும் மாட்டிக்கல. பாவம், நீங்க எல்லாரும் செத்து போயிருவீங்கன்னா நானா ஒத்துக்கிட்டேன். நாய், உங்க 2 பேரு மேலேயும் எனக்கு சந்தேகமா இருக்கு. உங்க எல்லாத்தையும் நான் என்னை பார்க்கணும். ஒரே ஆத்மி எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. உங்க எல்லாத்தையும் குர்பானி கொடுத்து பணிக்கு கீழே போச்சிடும். கபர்தார். கவுண்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10. எண்ணிக்கையில் அதிகம் வந்தா அவன் எல்லாரையும் தொலைச்சிரும். கவலைப்படாதீங்க, அவன் இப்படி செய்வான்னு எனக்கு தெரியும். அதனாலதான் வழியிலே 2 உருப்படியை கழட்டி விட்டேன். ஐயோ, யாருங்க? எனக்கு என்ன தெரியும்? என்னடா ரூட்டு? இதாண்டா பைபாஸ். போய் சேர்ந்துருவாங்கறியா? சேர்ந்தா ஸ்ரீநகர்டா, இல்லாட்டி சிவலோகம். कितना है? 63. अच्छा 64 65 66. 67. சரியா இருக்கி. சரியா தான் இருக்கி. ஆனா என்ன? क्या है ये? இதான் பிளட் கிளாட்டிங் மெடிசன். अच्छा, साफ हो जाएगा. अरे अरे बाप रे, अरे बाप रे. ரத்தம் நீண்டிடுச்சு. ரத்தம் நின்னு போச்சு. இன்னுமா என்ன சந்தேகப்படுற? இல்ல, நீதான் அந்த சயின்டிஸ்ட். ஃபார்முலா தே. அவ்வளவு சுலபமா கொடுத்துருவனா? இவங்க எல்லாரையும் ஸ்ரீநகருக்கு அனுப்பி வை, அதுக்கப்புறம் கொடுக்குறேன். அரே इन सबको श्रीनगर लेके जाओ. உங்க ஆளுங்க லேஜா இல்ல. பைலட் சார், எல்லாரையும் ட்ரக்ல கூட்டிட்டு போங்க. இந்த பாரு, இவங்க எல்லாரும் பாரமுல்லா டிஸ்ட்ரிக்ட தாண்டதுக்கு அப்புறம் தான் உனக்கு நான் அந்த ஃபார்முலாவை கொடுப்பேன். சஞ்சே, கமான் கமான், எல்லாரும் வந்து ட்ரக்ல ஏறுங்க. வாங்க வாங்க. பைலட், நான் உன்ன மாதிரி வேற தீவிரவாதி வழியில மடக்கணும். ஃபிளைட்ல கைய கால் நீட்டி படுக்க முடியலையா? அதான் ஃபிளைட்ல அந்த பத்தியா விமான விபத்து என் மனசை விட்டு இன்னும் போகல. உன் தடியெல்லாம் இங்க வந்து நிக்கணும். ஃபார்முலா. அரே அரே, ஆஜா
आ जाओ आ जाओ सब लोग आ जाओ பனி இங்க இருந்து வண்டி கிளம்புற சத்தம் கேட்டுச்சு மௌனே அப்புறம் ஃபார்முலா கிடையாது ஏன் ஆளுங்கோ உன் ஆளுகளே ஃபாலோ பண்ணல நிஜம் சத்தியம் சரி 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 அப்பா உடம்பெல்லாம் வலிக்குது கொஞ்சம் பிடிச்சு விடணுமே என்ன மசாஜ் பண்ண சொல்லுது நீ எவ்வளவு பெரிய தலைவன் முன்ன போய் நான் சொல்லுவேனா தலையே இருக்கவன் எல்லாம் தலைவன் ஆயிடுறான் உன்னை மாதிரி சயின்டிஸ்ட் ஆக முடியுமா அரே பாய் साहब को अच्छा मसाज करो ஆமா இவங்கெல்லாம் தீவிரவாதி ஆகுறதுக்கு முன்னாடி ரொட்டிக்கு மாவு பசஞ்சாங்களா क्यों அப்படி கேக்குது இல்ல மிஷின் கண்ண பிடிக்கிற கையில இவ்வளவு நைஸா அமிக்கி விடுறாங்களே இங்க சின்ன வயசுல எல்லாம் மசாஜ் கத்துக்கும் சின்ன வயசுல எல்லாம் மசாஜ் பண்ணும் இப்ப மர்டர் பண்ணும் நாய் இது மர்டர் இல்ல ஜிகாத் है லட்சிய யுத்தம் ஆமாமா அப்பாவி மக்களை கொல்றதா லட்சிய யுத்தம் முட்டா பசங்க சரின்னு எழுதிருக்கு இதுல என்ன எழுதிருக்கு சரி இல்லன்னு எழுதிருக்கும் அதான் இல்ல சக்தி இப்பதான் உனக்கு புரிஞ்சுக்கிட்டேன் எங்க எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக உன் உயிரை ரிஸ்க் எடுத்துக்கிட்டே You are really great. அரே எந்திரி ரொம்ப தூங்கிட்டே ரொம்ப ரொம்ப நேரமாச்சு எதுக்கு ஐஸ் பீர் ஐஸ் பீர் ஐஸ்னா பனி பீர்னா கரடி பனிக்கரடி ஐஸ் பீர் தானே கரடி சொல்து உன்னை பத்தி நல்ல கவிதை ஒன்னு எழுதி வச்சிருக்கேன் கவிதை என்ன பத்தி அரே மேரே பாஸ் ஷாயரி बोलता है बोलो बोलो சொல்லு சொல்லு இமயமலை பக்கத்துல இருக்குதுங்க காஷ்மீர் அங்க யமுனை ஒரு கக்கத்துல அடக்குறவ ஐஸ் பீர் பாரமுல்லா வட்டத்துல வண்டிப்புறா கிட்டத்துல அவன் யாரையுமே விட்டதில்ல அவனை ராணுவமும் தொட்டதில்ல எப்படி கவிதை बहुत अच्छा है बहुत अच्छा है நீ கவிதையை சொல்லி டைம் இழுக்கிற எனக்கு தெரியும் இந்த சக்தி வேலு வாக்கு தவற மாட்டான் வாக்கு வாக்கு வேண்டாம் பாக்கு வேண்டாம் ஃபார்முலா குடு இதுக்குள்ளே வச்சிருக்குது எடு 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 அது விஞ்ஞான பாஷை அதை புரிஞ்சுக்கணும்னா கம்ப்யூட்டர் வேணுமே कंप्यूटर कंप्यूटर है हमारे पास कंप्यूटर है कंप्यूटर वाइंटे எப்படி உங்க ராணுவம் ரகசியமா பேசுற கோட் பாஷை डिकोड பண்ண मिले अरे अकबर खान इधर आओ इसमें कंप्यूटर में लगा के देखो उड़ने தெரிஞ்சிடும் इसको पकड़ो संभाल के कंप्यूटर में लगा के देखो फार्मूला है तुम लोग भी जाओ பயப்படாதே ரிசல்ட் வர வரைக்கும் புல்லட்டே ரிலீஸ் பண்ண மாட்டேன் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா பூச்சோ இந்தியாவை நீங்க எதுக்குறீங்க இந்தியா எங்களே வளர விடுறானில்லே காலே போட்டு மிதிக்கிறாங்க அப்படி நீ சொல்ற ஆனா எங்களுக்குள்ள வித்தியாசம் பாக்குறது இல்ல சகோதரர்களா பழகுறோம் சமமா தான் நடத்துறோம் ஏய் நிறுத்தி நிறுத்தி எங்க கோயிலே ராணுவத்தை வச்சுக்கிட்டே இடிச்சாங்க அது தப்புதான் ஆனா உங்க ஊர்ல உங்க ஆளுக உங்க கோயில கொடுத்துறானே சராசரி அந்த முஸ்குள்ள நீங்க மாட்டி விடல மாலை போட்டீங்க பாகிஸ்தானுக்கு பத்திரமா அனுப்பி வச்சீங்க விடுதலைக்காக போராடுறீங்களே நீங்க எத்தனை கோஸ்டிங்க हिजबुल मुजाहिदीन मुस्लिम मुजाहिदीन अल उमर मुजाहिदीन फरक अल अंसार अल फरान जगह अल इखवान उल मुस्लिमीन ஏய்
தலையை சுத்துது. இருக்கிறது ஒரு காஷ்மீரம். இத்தனை கோஷ்டிங்கன்னா உனக்கு என்ன மீறும்? கோஷ்டிங்க தான் வேற வேற, கொள்கை ஒண்ணுதான். இல்லையே, காஷ்மீர பாகிஸ்தானுக்கு விக்கணும்னு ஒரு கோஷ்டி, இந்தியாவோட நிக்கணும்னு ஒரு கோஷ்டி, தனி நாடா பிக்கணும்னு ஒரு கோஷ்டி. இதுல நீ எது? நான் காஷ்மீருக்காக போராடுறேன். நீ எங்கேயா போராடுற? ஒரு தீய சக்தி உன்னை போராட வைக்குது. பாஸ்கரோ, எங்க பிரச்சனை உனக்கு எப்படிதான் தெரியும்? எந்த நாட்டுல பிரச்சனை இல்ல? அமெரிக்காவுல கருப்பனுக்கும் வெள்ளையனுக்கு இடையே நிற பிரச்சனை, போஸ்னியாவுல கிறிஸ்துவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கு இடையே மத பிரச்சனை, பங்களாதேஷ்ல வங்காளம் பேசுறவங்களுக்கும் உருது பேசுறவங்களுக்கு இடையே மொழி பிரச்சனை, இலங்கையில தமிழனுக்கு சிங்களவனுக்கு இடையே இன பிரச்சனை. ஆனா இந்தியா மட்டும்தான் யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில ஒற்றுமைன்னு இந்த பிரச்சனைகளுக்கு இடம் கொடுக்காம இருக்கு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? தென்கோடியில இருக்கிற முஸ்லிம்க தேவர்களை பார்த்து சியா மாப்பிளைம்பாங்க, நாக்கியர்களை பார்த்து மாமை மாப்பிளைம்பாங்க, ஆசாரிய பார்த்து அப்பு மௌனம்பாங்க, கோணார்களை பார்த்து அப்பம்பாங்க. இந்த மாதிரி ஒத்துமையை குலைக்கிறதுக்காக மதவாத அரசியல் சக்திங்க பண்ற முயற்சிகளுக்கு நாங்க பணியல, நீங்க பலி ஆயிட்டீங்க. அது மட்டும் இல்ல, நம்மள பிரிச்ச ஆதாயம் தேடுற பக்கத்து நாட்டுக்கு நீங்க விலை போயிட்டீங்கடா. எங்களே வச்சு நீங்க தான் ஆதாயம் தேடுது, உங்க இந்தியா தேடுது. ஆனா பாகிஸ்தான் எங்க ஜிகாத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆடு கொடுக்கிறதுக்கு கசாப்கார ஹெல்ப் பண்ற மாதிரி சத்தியமா நீங்க ஜெயிக்க மாட்டீங்க. கேவலா ஜெயிக்கிறீங்கன்னு வச்சுக்க, உதவி பண்ணவன் உங்களை விட்டுருவானா? இப்ப இந்தியாவோட போராடுறீங்க, அப்புறம் பாகிஸ்தானோட போராடுவீங்க. நாங்கெல்லாம் ஒன் பேப்பர் ஒன் ஃபைட், அல்லாவே தொழுறவங்க, நாங்க ஃபைட் பண்ணிக்கவே மாட்டோம். எல்லாருமே அல்லாஹ்வை தொழுகிறவங்க தானே. இவ்வளவு ஏன்? பாகிஸ்தான் பிரிஞ்சப்போ இந்தியாவில இருந்து போன முஸ்லிம்களை முஜாஹிர், அதாவது அகதிகள் கேவலப்படுத்தி அங்க இருக்கிற முஸ்லீம் அடிக்கிறான். இன்னைக்கு கராச்சி முஸ்லீம் அடிக்கிறவன் நாளைக்கு காஷ்மீர் முஸ்லீம் அடிக்க மாட்டானா? தாயும் பிள்ளையும் ஒன்னானாலும் வாயும் வயிறு வேற வேறதான், தெரிஞ்சுக்க. நீ சொல்லி நான் ஒன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை, ஏதேதோ பேசி என்ன குழப்பம். कमांडर, ये सिद्दत को फार्मूला है, क्या? ये अनासिन को फार्मूला. साले उल्लू के पट्टे, தலைவலி மாத்திரை கொடுத்தேனே ஏமாத்திரை. நான் அப்பவே சொல்ல, ஃபார்முலாவை பார்த்தா நீ ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு. ஹராம் ஜாதே, டூப்ளிகேட் ஃபார்முலாவா கொடுக்குறே? ஒரிஜினல் எடு. இல்ல இப்படி சுற்றுவ இல்ல? ஏண்டா, நான் 6 புல்லட் போட்ட துப்பாக்கி வச்சிருக்கேன், நீ தீபாவளி துப்பாக்கி காட்டி மிரட்டுறே. உன் துப்பாக்கில என்ன பார்த்து சுட்டாதான் எனக்கு அடிபடும். இந்த துப்பாக்கில எங்க பார்த்து சுட்டாலும் நீ துடிச்சிருவ. துடிக்கிறியா? நாய்! நல்லா துடிக்கிறியே. நாய்! இன்னொரு வாட்டி துடிக்கிறியா? நாய், நாய்! இரு. நாய்! ஓடா! நாய்! நாய்! இது ரிவால்வர் இல்ல, ரிமோட் கண்ட்ரோல். உங்க ஊர்ல வாங்குனது. ஹாய்! அல்கலியோ! தப்பு தப்பு, கலத். இது ஒரு இழு இழுத்தேன்னு வச்சுக்க, நீ உன் ஆளுங்க, உன் இயக்கம், உன் லட்சியம் எல்லாமே க்ளோஸ். என்னையும் சேர்த்துதான். நான் சாகுறத பத்தி கவலைப்படல. ஏன்னா நான் உன்ன மாதிரி லட்சியவாதி இல்ல, சாதாரண மீன்காரன். நீ ஃபிஷர்மேன், நீ சயின்டிஸ்ட் இல்ல. சயின்டிஸ்டா? அவர் இந்நேரம் பாரமுல்லா டிஸ்ட்ரிக்ட் பார்டரை தாண்டி போயிருப்பாரு. ஆயுதங்களை கிடப்படைச்சு. நாய்! ஒத்து போறீங்களா இல்ல செத்து போறீங்களா? இல்ல இங்கேயே வெடிக்கணுமா? நாய்! நிச்சடா. जाओ जाओ आओ 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 जाओ 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 जाओ. அப்பாவி ஜனங்களை அடைச்சு வச்சு கொடுமைப்படுத்தினியே, அந்த கொடுமைய நீயும் கொஞ்சம் அனுபவிச்சு பாரு. ராணுவம் வந்து உங்களை ரிலீஸ் பண்ற வரைக்கும் உங்க உயிரை உங்ககிட்டயே ஒப்படைச்சிட்டு போறேன். துமில். இப்படி புள்ள திங்க வேண்டியதா போச்சு. சமயக்கட்டுக்குள்ள சப்பாத்தியும் ரொட்டியும் தின்றுக்கலாம், இங்க உனக்கு புல்லு தாண்டா. ஐ, கைய காட்டிட்டா அப்படின்னா என்ன கண்டிப்பா காப்பாத்திடுவா. அப்ப நான் மாட்டு கொட்டாலும் இருக்க வேண்டியதானா? ஐடியா, இத போட்டுக்கிட்டு அவங்களே வரட்டும். தங்கச்சி பகன்,
ஹே நிறுத்து, ஸ்டாப். ஹலோ ஹலோ, சுனில் ஹியர். ஃபோன் எங்க இருந்து பேசுற? ஸ்னோ பியர் எங்களை ரிலீஸ் பண்ணிட்டான். இஸ் இட்? அந்த சென்டென்ஸை கணப்பிடிச்சுட்டானா? இல்ல, இப்போ நாங்க என்ன செய்யணும்? நீ எங்க இருக்க? பாராமுல்லா டிஸ்ட்ரிக்ட் பார்டர் கிட்ட. லுக், அங்க ஏஸ் பக்கம் போகாத. இந்தியன் ஆர்மி கேம்ப் போட்டிருக்கா. பின்ன எல்லாரையும் கூட்டிட்டு வா சவுத் பக்கம். காஜப்பூர் ஒரு வருவோம். அதை தாண்டி 5 கிலோமீட்டர் வந்தா நான் வெயிட் பண்றேன். ஓகே, ஓவர் அண்ட் அவுட். எப்படி அந்த வண்டியை திசை திருப்புறது? வாங்க, வேகமா வாங்க. அந்த பனிக்கேடு நம்ப முடியாது. சீக்கிரம் follow me. சரி. இவங்க யாரு? இல்லைங்க. ஐயோ, பனிக்கரடி. மறுபடியும்